2016 தேர்தல் அரசியலில் களத்தில் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே தனித்து தான் போட்டிட்டுக்கிட்டு வராங்க. இவ்வளவு நாட்கள் அவங்க வந்து ப்ராக்ரஸில் தான் இருந்தாங்க. 1, 4, 7, 8.22 அப்படின்னு அவங்க சந்தித்த முதல் 4 தேர்தல்களில் ப்ராக்ரஸில் இருந்தாங்க. முதல் முறையாக அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. 8.22 4% அவங்க வந்து குறைஞ்சிருக்கிறாங்க. இந்த சரிவுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? 2026 தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன சார்? சரிவுக்கான காரணம்னா நான் ஒரே காரணம் தான் மாற்றி சொல்லி ஆகணும். திரும்ப சொல்லி ஆகணும். டிவிக்கே அண்ட் விஜய்ன்ற ஒரே ஒரு காரணம் தான், வேறு எதுவும் காரணமே கிடையாது. ஏன்னா அண்ணன் சீமானோட ஓட்டை டிஎம்கே வாங்க போகிறதுல வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றாக நினச்சி தான் சீமானை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த 8% ஓட்டர்ஸு. அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து பிரிக் பை பிரிக்காக ஒரு சிங்களாக வச்சு அவர் கட்டின கோட்டை அது. எடுத்ததுமே வந்து 8% இல்லை 9% ஓட்டு வாங்கி ஃபஸ்ட் தேர்தலில் வாங்கினவர் கிடையாது. 1 ஆரம்பித்து 8 வரைக்கும் வந்திருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவரோட சில விஷயத்தில் அவரோட கொள்கை கோட்பாடு ப்ளஸ் இந்த உறுதிப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூட்டணி இல்லைன்றதுலேயே ஒரு உறுதிப்பாடாக இது வரைக்கும் இருந்திருக்காரு. இனிமேல் அது மாறுமான்னு தெரியல. ஸோ அதனால் 8%க்கு மேலே ஓட்டு இருந்தவர் சடனாக ஃபஸ்ட் டைம் இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி அவருக்கு ஒரு பெரிய ஒரு டிப்பு, ஆல்மோஸ்ட் ஆஃபாக போயிருக்கு அவரோட ஓட் ஷேர்னும் போது. அது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம்தான் அது. இது பாராளுமன்ற தேர்தலில் எம்பி எலெக்ஷன் இந்த மாதிரி போயிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் இவருக்கு ஒரு பெரிய பிளே இல்லை. இவர் நிற்பார், பேசுவார், எல்லாம் பண்ணுவாரே தவிர இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் எம்பி ஆக போகிறாரா இல்லை இவர் சொல்கிறவங்க பிரதமர் ஆக போகிறாங்களான்னு கூட சொல்லி வேற கட்சிக்கு மாற்றி போட்டிருக்காங்க. நம்ம சொல்லி ஒரு காரணத்தை கூட நம்ம ஒரு ரீசன் அவுட் பண்ணலாம் அட்லீஸ்ட்டு. பட் இது வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் இந்த மாதிரி நடந்திருக்குதுங்கும் போது இதை வந்து நம்ம எப்படியுமே டைவெர்ட் பண்ணவே முடியாது. இது ஒரு சரிவு தான். 8லேருந்து 4 வந்து இருந்து ஒரு பெரிய சரிவு தான். அதனால் இது முழுக்க நம்ம முதல்லையே என்ன இதை பேசும்போது என்ன சொன்னால் ஒரு 7% வரைக்கும் ஓட்டு வாங்குவார். அந்த 7%ல் 1/2% ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட்லேயும் 1/2% விஜய்க்கும் இந்த ஓட்டு போகும். அதனால் அது 1% வந்து 7% ஓட்டு வாங்குவாருன்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் முதல்ல கூட. ஆனால் அது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கிறவங்க, ஒரு அரசியல் தெளிவோடு இருக்கிறவங்க தான். அவங்க வந்து சடனாக மாறி இவ்வளோ போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்கன்னும் போது அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பேசணும். இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்க, மாற்றம் சொல்கிறவங்க எப்பவுமே ஒருத்தர்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்களால அந்த வெற்றி இலக்கு அடைய முடியலன்னா அவரை மாற்றிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. புதுசாக யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க. ஒருவேளை இவர் கூட இருந்த 8%ல் ஒரு 2-3% வந்து இவரை ஒரு மாற்றமாக மட்டுமே பார்த்துருக்கலாம். அதாவது இவர் ஒரு கொள்கை தலைவராக பார்க்காம ஒரு 5% கொள்கை தலைவராக பார்த்துருப்பாங்க. இன்னும் 2-3% ஒரு 3% வந்து இவர் வந்து ஒரு மாற்றமாக பார்த்துருப்பாங்க. அந்த மாற்றமாக பார்த்தவங்களுக்கு இவரோட கொள்கையில் பெருசாக பிடிப்பு இருந்திருக்குமோன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அந்த மாதிரி கொள்கை பிடிப்பு இல்லாதவங்க இப்போ இன்னொருத்தர் புதுசாக மாற்றம்னு வரும்போது அந்த மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அதுதான் இந்த தேர்தல் முடிவோட வெளிப்பாடுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அவர் 4% ஓட்டை ரீடைன் பண்ணியிருக்காருன்றது அது ஒரு ஆறுதலான சாதகமான விஷயந்தான். இனிமேல் அவர் எப்படி மீண்டு வர போகிறாரு அப்படின்றது. ஆனால் இப்போ இனிமேல் வந்து அவர் எப்பவுமே அதிமுக எடுத்து பேசுவார், பிஜேபி காங்கிரஸ் எடுத்து பேசுவார். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து விஜயும் டிவிக்கும் சேர்ந்துடும் நினைக்கிறேன். இனிமேல் டிவிக்கு அவர் இன்னும் கூட கடுமையாக வந்து தாக்கி பேசுறதுக்கான இல்லை ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ்லாம் அவங்ககிட்ட ஏதோ ஒரு கொள்கை இருக்குது. அது இவருக்கு பிடிக்கலையோ ஏதோ ஒரு கொள்கை இருக்குது. இவர்கிட்ட எப்படி ஒரு கொள்கை இருக்குது, அவங்ககிட்ட அதே மாதிரி ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை ரீதியான ஒரு போராட்டமாக, ஒரு அரசியல் போராட்டமாக அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவங்ககிட்ட என்ன கொள்கைனே தெரியல. டிஎம்கே கிட்டேருந்து கொஞ்சம் கொள்கை எடுத்திருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் கொள்கை எடுத்திருக்காங்க, காங்கிரஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கொள்கை எடுத்திருக்காங்க, அவர் கொள்கை தலைவர்கள் எடுத்திருக்காங்க. யார்? டிவிக்கே. அப்போ இவர் எப்படி இவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தணுன்றதே வந்து
நிறைய கட்சிக்கு தெரியல. அதில் அண்ணன் சீமானோட கட்சிக்கும் சீமானோட என்ன மாதிரி ஆயுதத்தை பிரயோகப்படுத்த போறாருன்றது நம்ம காலப்போக்கில் தான் பார்க்கணும். ஆனால் அவரோட ஹிட் லிஸ்ட்டில், அதாவது ஹிட் லிஸ்ட்னா அவர் தாக்க போகிற கட்சிகளோட லிஸ்ட்டில் டிவிக்கே ஒரு முதன்மையான இடத்த பெறும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி தாக்குதல் பண்ணுறாரு, எப்படி ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்ணுறாரு, இவர்கிட்டருந்து போன வாக்காளர்களையோ அல்லது இவரோட ஃபாலோவர்ஸ் எப்படி மீட்டெடுக்க போகிறாரு, இல்லை புதுசாக வரப்போகிற ஓட்டர்ஸை சினிமா கவர்ச்சி சினிமா பிம்பத்தை மட்டும் நம்பி போகாதீங்க, கொள்கை அரசியல் நோக்கி வாங்க அப்படின்ட்டு இவர் என்ன விதமான ஒரு ப்ரொபகண்டா பண்ண போகிறாரு, அது எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் போய் சேரப்போகுதுன்றதுலாம் ஒரு இது. அண்ட் இவர் ஃபீல்டு ஒர்க்கர்ன்றது தெரியும். இவர் மட்டும் இல்லை, இவர் கட்சியில் இருக்கிற பெரும்பாலான தம்பிமார்களும் நல்ல ஃபீல்டு ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த ஃபீல்டு ஒர்க் மட்டுமே இனிமேல் பத்தாது, ஃபீல்டு ஒர்க்கோடு சேர்த்து சோஷியல் மீடியாலையும் இன்னும் அதிகமாக களமாடணுன்ற ஒரு சூழலை இவருக்கு புரிய வச்சிருக்கோம் இந்த தேர்தல். இவருக்கு மட்டும் இல்லை, முக்கியமான கட்சியான அதிமுகவுக்கும் இந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து புரிய வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன், கட்சி தொடங்குறேன் அப்படின்போது சீமான் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டு வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறார், அவர் அந்த அறிவிப்பு வித்துட்டு அந்த மாநாடு நடத்துகிற வரைக்குமே விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தார். ஆரம்ப கட்டத்தில் சீமான் அவர்கள் விஜய் நமக்கு வந்து ஒரு சப்பார்டினேட்டாக வருவார், நம்மளோட பயணிப்பார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அந்த அவருடைய முதல் மாநாட்டில் இது சொல்லிட்ட பிறகு, அவருடைய கொள்கைகளை தத்துவங்களை பேசிட்ட பிறகு, அதன் பிறகு தான் எதிர்த்து அடிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை ரஜினி அவர்களை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்தா மாதிரி விஜய் அவர்களையும் ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்திருந்தார் அப்படின்னா அவருடைய ஓட்டை அவர் ரீட்டைன் பண்ணியிருக்க முடியுமா? ஆமாம், அதுக்கு ஓரளவுக்கு இவ்வளோ பெரிய சரி. ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஆரம்ப கட்டத்திலலாம் விஜய் சீமான் இணைவாங்க அப்படின்னு பேசப்பட்டுட்டு நிறையவே வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஜெல்லு, ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. இவர் ஆரம்பத்தில் அடிக்க ஆரம்பித்த பிறகு அது கொஞ்சம் மாறிச்சு. ஸோ அந்த இதில் விஜயோட ரசிகர்கள் போட்டவங்க போன வாட்டி அதில் மாறி போயிருக்கலாம். அந்த மாதிரி கேட்குறேன் நான். அதான் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவர் முதல்லேருந்தே ஒரு எதிர்ப்பு அரசியலை ஒரு தீவிரமாக எடுத்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய சரிவு இல்லாமல் கூட அவர் பார்த்துருக்கலாம். கட்சி கண்டிப்பாக அவருக்கு சரிவு வரப்போகுதுன்றது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஏன்னா எல்லா கட்சியுமே சரிவு வந்திருக்குது, இவருக்கும் வந்திருக்கும். ஆனால் இவர் பாதியாக போயிருக்காது. அதை இவர் தவற விட்டுட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதை எல்லாருமே தவற விட்டுட்டாங்க. இப்போ இவர் மட்டும் இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே உட்பட எல்லாருமே விஜயை நோக்கி ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்ணியிருந்தா விஜய் கண்டிப்பாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்க முடியாது, இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்க முடியாது. ஸோ அந்த சீட்டுகள்லாம் வந்து டிஎம்கே ரிட்டர்ன் ஆகிருக்கும். இவங்க எல்லாருமே ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்திருக்காங்க, இப்போவும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் தமிழருக்கு டிவிகேவோட என்ட்ரி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தான் போட்டி. இப்போ முதல் இடத்துக்கு வந்துட்டாரு விஜய்ன்றதுனால இப்போ அது மாறிப்போச்சு. ஆனால் முதல்ல பேசப்பட்டது என்னன்னா 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கும் விஜய்க்கும் சீமானுக்கும் பெரிய போட்டியாக இருக்க போகுது இது அப்படின்னு ஒரு சூழல் இருந்தபோது இவர் எதுக்கு இவர் அதை சென்ஸ் பண்ணி விஜயை முதல்லயே அப்போஸ் பண்ணாமல் விட்டாருன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து எப்போவுமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜயே கூட்டணி வந்தாலும் இவர் விஜய் கூட கூட்டணி போயிருக்க முடியாது, போயிருக்கக்கூடாது அந்த ஸ்டாண்ட் பிரகாரம். அப்படி இருக்கும்போது விஜய் இவர் ஒரு ஆதரவு சக்தியாகவும் ஆதரவு தளமாகவும் பார்த்தது ஏன்னு எனக்கு புரியல. அண்டு ஒருவேளை அவர் முதல்லேருந்து எதிர்ப்பு அரசியலை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு விஜய்க்கு செட்பேக் வந்துருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலேயே விஜய்க்கு ஒரு பெரிய அடி, அதுவும் அவர் மதிக்கிற அண்ணன் சீமான்கிட்டேருந்தே வருதுன்னா அவர் விஜயால் சமாளிக்க முடியாமல் கூட போயிருக்கோம். அப்போது அவரோட ஸ்ட்ராட்டஜி அவர் மாற்றி ஒருவேளை ஏன்னா தப்பு கூட பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்களுக்கு ஒரு சரிவு கூட வந்திருக்கும், இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்காது. இவர் அண்ணன் சீமான் வந்து அதை அதாவது இவரும் எகெயின் டிஎம்கே பண்ண அதே தப்பை தான் இவரும் பண்ணியிருக்காரு. அவங்க எப்படி என்டிஏ கூட்டணியே அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் வந்து ஆளுங்கட்சியான டிஎம்கேவையும் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்க ஏடிஎம்கேவை மட்டுமே அட்டாக் பண்ணார். விஜயை வந்து இப்போது இதே தப்பை வந்து எடப்பாடியும் பண்ணியிருக்காரு. அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயை பேக் பண்ணதே வந்து எடப்பாடி தான். ஆமாம், இல்லைன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய செட்பேக் வந்திருக்கும். சட்டமன்றத்துக்குள்ளே அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை டிவிகேக்கு முன்னாடி. இவர் தான் அவங்களுக்காக பேசுகிறார். சட்டமன்றத்தில் இந்த டிபேட் வரும்போது டிவிகேக்கு சப்போர்ட்டாக இவர் பேசுகிறாரு. கடைசியில் அதுவே இவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக வந்து நிற்குது. ஏன்னா இவர் அப்போ நினச்சாரு விஜய் நம்மளுக்கு சப்பார்டினேட்டாக வந்துடுவார், அண்ணன் சீமான் எப்படி சப்பார்டினேட்டாக வந்துடுவார் நினச்சாரோ அதே மாதிரி தான் இவரை நினச்சார் எடப்பாடியும். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அவர் வந்து பாஸாக மாறிட்டார் இப்போ. ஆமாம், அதுக்கு இவங்க அவரை சப்பார்டினேட்டாக வருவாருன்ற எதிர்பார்ப்பில் அவரை தீவிரமாக எதிர்க்காம அவருக்கு ஒரு ஆதரவு தளத்தை இவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது சரியாக வரலன்னு கடைசியில் எதிர்த்தாங்க. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை
அண்ணன் சீமான் மூர்க்கமாக மற்ற எல்லா ரஜினி உட்பட யார் அரசியல் வந்தாலும் சினிமாக்காரங்க வரக்கூடாது, இல்லை தமிழர் இல்லாதவங்க வரக்கூடாதுன்ற ஒரு ஆங்கிளில் எப்படி எதிர்த்தாரோ அந்த ஆங்கிளில் மறுபடியும் வந்து ஒரு தீவிரமான எதிர்ப்பை காட்டியிருந்தா அது ஒரு பின்னடைவை விஜய்க்கு கொடுத்துருக்கலாம். அதனால விஜய் இவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்க மாட்டார், இவ்வளோ ஓட்டுகளை இழந்திருக்க மாட்டார் அண்ணன் சீமானும். ஓகே, சீமான் அவர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறீங்க, இல்லையே பார்க்குறீங்க? அவர் ஒரு பேசிக்கலாக ஒரு போராளி அப்படி தான் அவரை அடையாளப்படுத்துகிறாரு. அண்டு அங்கேருந்து கொண்டு வராரு, எங்கேருந்து ஈழத்துலேருந்து கொண்டு வராரு அண்ணன் பிரபாகரன்கிட்டேருந்து. அவர் ஒரு போராளி. கடைசி நேரத்தில் அவர் தான் உயிரை காப்பாற்றிக்க போகிறதுக்கான அனைத்து வாய்ப்பு இருந்தும் அவர் அங்கேயே செத்து மடிஞ்சார். அதனால் அந்த ஒரு போராளியை தலைவனாக எடுத்துக்கிட்டு இங்கே பண்ணுற ஒரு அரசியல் பண்ணுற ஒரு கட்சியோ அதோட தலைவரோ இந்த ஒரு தேர்தல் தோல்வியெல்லாம் ஒரு பெரிய செட்பேக்காக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்க பயணிப்பாங்க. அவங்களோட தேர்தல் அரசியலோ இல்லை வந்து அரசியல் பயணமும் எப்போதும் போல் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய சூழலுக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க, அண்ணன் சீமான் உட்பட. ஆமாம், அது தேர்தல் வியூகமாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் பிரச்சார யுக்தியாக இருக்கட்டும், இல்லை இந்த பூமாயிட்டு வர இந்த சோஷியல் மீடியாவோட இம்பேக்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு யுக்தியாக அவங்க எல்லாருமே கொஞ்சம் செயல்படுத்த வேண்டிய, கொஞ்சம் சிறு மாற்றம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தகவமைக்கணும். அதை அடாப்ட் பண்ணுறதுன்னுவாங்களே, அந்த தகவமைச்சு செயல்படுற மாதிரி ஒரு சூழலுக்கு இவங்க எல்லாமே வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் யார் இப்போ வந்து அப்கிரேட் ஆகி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இவங்க அடாப்ட் ஆகுறாங்களோ அவங்களாம் வந்து மறுபடியும் வந்து மீண்டு வருவாங்க. அந்த வகையில் அண்ணன் சீமானம் மீண்டு வருவாருன்னு தான் பார்க்குறேன். ஒருவேளை அவர் வந்து வருங்காலத்தில் ஒரு கூட்டணி அரசியலை கூட நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். நிறைய இல்லை, ஆனால் கொஞ்சமாக. ஏன்னா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அடிமேல அடி வச்சு 8% ஓட்டை கொண்டு வந்தார். கொஞ்சம் எவ்வளோ இத்தனை வருஷம் போராட்டத்தில் அது ஆல் ஆஃப் சடன் அது 4% போயிடுச்சுன்னு ஒரு பெரிய செட்பேக்கு. மறுபடியும் அந்த 4லேருந்து 8% கொண்டு வரதுக்கு அவர் எத்தனை எலெக்ஷனுக்கு எத்தனை வருஷத்துக்கு போராடணும்னு தெரியாது. அப்படியே போராடிக்கிட்டே போனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் முதுமை அடையும் போது கூட அவர் எத்தனை % ஓட்டில் வந்து நிற்பார், ஆட்சிக்கு வரதை விடுங்க, எத்தனை % ஓட்டில் வந்து நிற்பார், ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிப்பாங்க, அட்லீஸ்ட் இவராவது ஜெயிப்பாரான்ற கேள்விலாம் வாக்காளர் மனசில் மட்டும் இல்லை, அவரோட தீவிர தொண்டர்கள் மத்தியிலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேபி அவர் வந்து ஒரு கூட்டணி அரசியலை முன்னெடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சமாக இருக்குதான் நான் பார்க்குறேன். அப்படி போனாருன்னா கண்டிப்பாக இவர் உட்பட இவர் கூட ஒரு தீவிரமாக செயல்படுற ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை ஒரு 10 பேரை கூட எம்எல்ஏ ஆனாங்கன்னா இவங்க போய் சட்டமன்றத்துக்குள்ளே பேசலாம். அப்போ அந்த பக்கம் யார் ஆளுங்கட்சியாக இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அடுத்த எலெக்ஷனில் வரப்போகிறாங்கன்ட்டு. ஆனால் இவங்களோட பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கும். இவங்க பொது மக்கள் மன்றத்தில் மட்டுமே பேசினவங்க சட்டமன்றத்தில் போய் பேசுறதுக்கான ஒரு சூழல் உருவாகலாம். அதனால் ஒரு வேளை ஒரு ரீதிங்க் பண்ணி அந்த ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். பட் அது அவர் என்ன முடிவு பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது.